வணக்கம். நான் கார்த்திகா. நான் இப்போ இந்தியன் கேம்பில் இருக்கேன். எங்கள் அம்மா வந்து ரொம்பவே தேவையில்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு என்னை ரொம்பவே துன்புறுத்திட்டு இருக்காங்க. நாங்கள் 6 வருஷமாகவே எங்கள் அப்பாவை பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அது ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு இன்டர்வியூலையும் எங்கள் அப்பா எங்கன்னு என்னை கேட்கும்போது எனக்கு எங்கள் அம்மா வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்க, மயில்நாதன்றவங்க கூட. ஆனால் இன்னொருத்தவங்க பேரை பச்சை குத்திருக்காங்க, சிவான்ற பேரை பச்சை குத்திக்கிட்டு அதை வந்து மறைச்சி அந்த இலை மாதிரி டிசைன் போட்டுட்டு, அது எனக்கு எங்கள் அம்மா பார்க்கும்போதே எங்கள் அம்மாவா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இது பேசியிருக்காங்க நேற்று, என்ன எங்கள் கோச்சையும் பற்றி. அவங்க முழுக்க முழுக்க என்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும்னு மட்டுமே பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க பேசுகிறத வச்சே நீங்கள் பார்க்கலாம். அவங்க நான் வந்து எங்கள் கோச்கிட்ட போய், எங்கள் கோச் வந்து என்கிட்ட தப்பாக நடந்த மாதிரி நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்கிற மாதிரியும், எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் அப்படிதாம்மா நடக்கும், நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதாவது மோட்டிவேட் பண்ணி என்னை அனுப்புனாங்க. இது எந்த ஒரு மோட்டிவேஷன் எனக்கு தெரியவே இல்லை. அவங்க 1% என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுங்க, என் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆகிட்டா அப்படி எதுவுமே சொல்ல. நான் வந்து 100% இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அவங்கள பார்க்கவே எனக்கு, அவங்கள பார்க்குறதே அதிசயம். நான் வின் பண்ணதுக்கு அடுத்து அவங்கள பார்த்தே பல மாதங்கள் ஆச்சு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் எங்கள் அப்பா கூட தான் இருக்கோம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் நான் அவங்க கூட இருந்தப்ப எனக்கு வந்து ஏடிஎம் கார்டை கொடு அப்படின்னு ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ணாங்க. அந்த ஏடிஎம் கார்டை நான் போட்டு 10 நாள் காணவே காணோம் எங்கள் அம்மாவை. எங்கே போனீங்கன்னு கேட்டால் டூர் போயிட்டேன்னு சொல்கிறாங்க. என்னோடய ஏடிஎம்லேருந்து 15 லட்சம் எடுத்துட்டாங்க. அவங்க ஒரு ஆள் 3 மாதத்தில், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதத்தில் 15 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கன்னு கேட்டால் அதை நான் எடுப்பேன், நீ எடுத்துகிட்டு போய் எங்கள் கோச் கிட்ட தரேன், அவங்க டீம் கிட்ட தரேன்றாங்க. 100% நான் கேரண்டி 1 ரூபா கூட எங்கள் டீமோ எங்கள் கோச்சோ 1 ரூபா கூட எடுக்கல. இதுக்கு வந்து சாட்சி இருக்குது. அப்படி எதனா டிரான்சாக்ஷன் வந்து அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அந்த 3 மாதத்தில் அந்த 15 லட்சம்ன்றது நான் ரொம்ப ரொம்ப காசை வந்து நான் வீணடிக்க விரும்பலை. அது வந்து கிடச்சிருக்கு. அதை நம்ம வந்து எப்படி மல்டிபிள் பண்ணலான்னு தான் நான் பார்க்குறேன். நான் வந்து நல்ல மெச்சூர்டாக இருக்கேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் கோச் வந்து காசு எடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு இதுவெல்லாம் சொல்கிறாங்க. அது என்னை வந்து, நான் இப்போ இந்தியா கேம்பில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு மென்டல் ஃப்ரீனஸ் வேணும். அதனால் எங்கள் அம்மாவிட்ட வந்து என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. அவங்க ஏதோ ஒரு வீடியோ போடுறது, அவங்க என்னமோ சாதிச்ச மாதிரி வீடியோ போடுறாங்க. அவங்க பேசுறதுல 1% கூட ஒரு உண்மையை நம்மளால் பார்க்க முடியல. தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்ட தான் என்னை காப்பாற்றுங்க. நான் இந்தியாக்காக விளையாடணும். எனக்கு அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடு.